வெல்கம் டு TKRH குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு 1 kg வஞ்சரம் ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 an hour ஊற வச்சுக்கலாம். நாலு ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, ஜாப்பத்ரி, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்குங்க. ஒரு கை கொத்தமல்லி இலை, ஒரு கை புதினா இலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் வீட்டிலையே செஞ்சது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ½ லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு பேனில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஊற வச்ச மீன் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணுங்க. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சிடுச்சு. ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து ஒரு 20 minutes க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பொரிச்சு வச்ச மீன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. டென் மினிட்ஸ் தம்மில் வச்சு குக் பண்ணுங்க. டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.